மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். பச்சை பட்டுடுத்தி பக்தர்கள் கோஷம் முழங்க ஆற்றில் இறங்கினார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய போது விண்ணதிர எழுந்த கோவிந்தா முழக்கம். வைகை ஆற்றில் கரை புரண்ட உற்சாகம். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். சர்க்கரை தீபம் ஏற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை காண குவிந்த பக்தர்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியதால் விழா கோலம் பூண்ட மதுரை. பரிமேல அழகரும் பாண்டிய மன்னரும் கொண்டாடும் மதுரை தாண்டா. நகர்ப்புறங்களில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கான காத்திருப்பு நாட்கள் இன்று முதல் உயர்வு. 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரித்து கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவே நீடிக்கும். தமிழ்நாட்டில் 17 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி, கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி, ஈரோட்டில் 106.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்த வாய்ப்பு. அதிக வெப்பநிலை காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இன்று முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாறும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். மெட்ரோ ரயில் பயண அட்டை இனி செல்லாது என அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் பர்கி அணையில் படகு கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் 6 பேர் சடலமாக மீட்பு. நடிகர் அஜித்குமாரின் 55வது பிறந்த நாள். இணையத்தில் குவியும் ரசிகர்களின் வாழ்த்து மலை.